நம்ம ஜெபம் செஞ்சால் மட்டும் போதாது, பைபிள் படித்தா மட்டும் போதாது. அதில் பிறரன்பு பணி இருக்குது, பிறருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது இருக்குது, பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இருக்குது. இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல, இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸ் சார்ந்த பொருட்களை நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும். மேலும் ஆஃபீஸ் நேரத்தில் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஃப்ரீ டைமில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். ஆனால் பணி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஃபீஸ் பணியை கரெக்டாக நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அவர்களுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். அதே போல் நம்ம வீட்டில் நம்ம அன்பு செலுத்துகிறோமா, அவங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, இல்லை பெருசாக நம்ம அதை கண்டுக்காமல் ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் தூங்குறோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே நம்ம குடும்பத்தில் இணக்கமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமா. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஒரு பெரும்பாலான உலகத்தில் இருந்து வெளிவந்து இறை வழியில் நம்ம வாழ்வது, அதன்படி நடப்பது. இதில் எல்லாத்த விட முக்கியம் இறை பக்தி. இறைவன் உண்மையில் நம் மீட்பர், நம்மை படைத்தவர், நம்மை ஆள்கின்றவர் அப்படின்ற நம்பிக்கை அது எப்போ உறுதியாக வரும் அப்படின்னா, தினம்தோறும் இறை வார்த்தையை படித்து அதனை தியானிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம வரும். இல்லைனா நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு பதில் சொல்லவும் தெரியாமல் திக்கி தடுமாறி அவமானப்படுவோம். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த வித பயனும் கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு போதனைகளை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அதனை நம்ம வாழ்வாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு உலகம் நிச்சயமாக சொர்க்க பூமியாக இருக்கும். அதை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகின்றார். இன்றைய நாள் புனித அந்தோனியார் அவர்களுடைய பெருவிழா, அவருடைய ஃபீஸ்ட் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் அந்தோனியார் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அவர் அந்த ஒரு முதல் மறைவுரையில் சொன்னது போல, இந்த ஒரு உலக வாழ்க்கை, சத்தம் நிறைந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒரு புறாவை போல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அந்த ஒரு இடம் என்னது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். அதற்குள்ள ஒரு சின்ன கூடு கட்டி நம்ம வாழ்ந்துடலாம். அது எப்போ சாத்தியமாகும்? நம்ம உண்மையுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, பிறரன்பு பணியோடு செயல்படும் பொழுது, இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்படும் பொழுது மட்டும்தான் நம்மால் அதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும், அதை வாழ்வாக்க முடியும். ஸோ அதை நம்ம கடைபிடிச்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் இன்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.